ஹாய் நண்பர்களே, வணக்கம். நான் ராஜா. நாம இன்னைக்கு ஷேர் பண்ணிக்க போற ஒரு விஷயம் பொதுவாகவே ஒரு மனிதனுடைய மிகப்பெரிய வளர்ச்சிக்கு, அவருடைய பேரும் புகழுக்கெல்லாம் காரணம் அவங்க என்ன மாதிரி பேசுறாங்க, எதை பேசுறாங்க அப்படிங்கிறது. அதே மாதிரி ஒரு மனிதனுடைய மிகப்பெரிய வீழ்ச்சிக்கும் காரணம் அவங்க பேசக்கூடாத இடத்துலையும் பேசுறது தான். அதனால பேச வேண்டிய இடத்துல பேசணும், அது எவ்வளவு முக்கியமோ அதே போல பேசக்கூடாத இடத்துல, அமைதியா இருக்க வேண்டிய இடத்துல நம்ம அமைதியா இருக்கிறது அவ்வளோ பெரிய முக்கியம். இது தெரியாம இருக்கிறதுனால தான் பல பேர் மரியாதை இழக்கிறாங்க, பல பேர் அவங்களுடைய சொத்தை இழக்கிறாங்க, பிசினஸ் இழக்கிறாங்க. தேவையில்லாம பேசுறதுனால பல சிக்கல்கள் வருது. அமைதியா இருக்க வேண்டிய இடங்கள் 7 இருக்குது வாழ்க்கையில. அந்த 7 இடங்களை தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நாம ரொம்ப அதிகமா பேசி அந்த இழப்பெல்லாம் தவிர்க்கிறதுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு மிகப்பெரிய உதவியா இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, நம்பர் 1 பாயிண்ட். நாம அமைதியா இருக்க வேண்டிய இடம் எதுனா, ஒருத்தரை பத்தி நமக்கு எதுவுமே தெரியாது அப்படிங்கிற சூழல்ல அவங்கள பத்தி நாம அந்த இடத்துல பேசுவதை அறவே தவிர்த்துடணும். இது எந்த மாதிரியான சூழல் இருக்கும்னா, புதுசா உங்க ஆஃபீஸ்க்கு ஒரு ஹெச்ஆர் வர்றாரு, உங்களுடைய ஹையர் அஃபீஷியல் வர்றாருன்னு வச்சுக்கோங்க. நீங்க உங்க நண்பர்கள்ட்ட நான் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா அப்படின்னு காட்டிக்கிறதுக்காக நீங்க என்ன பண்ணுவீங்க? அவருடைய ட்ரெஸ்ஸை வச்சு நான் அவரை கணிப்பேன். அவர் எப்படிப்பட்ட ஆளுன்னு. அவருடைய மூக்கு நீளமா இருந்துச்சுன்னா அவர் இந்த மாதிரி குணாதிசயம் இருக்கும். அவருடைய பேர்ல எஸ் லெட்டர் ஃபர்ஸ்ட்ல இருக்குது, அதனால அவர் எப்படி இருப்பாரு அப்படின்னு உங்களுக்கு தெரியாத விஷயங்களை அடிச்சு விட்டீங்கன்னா அந்த விஷயம் அவருடைய காதுக்கு போனாலும் பிரச்சனை, சுத்தி இருக்கிற இதை கேட்கிற உங்க நண்பர்களுக்கும் உங்க மேல நல்ல அபிப்பிராயம் ஏற்படாது. அதனால ஒருத்தரை பத்தி முழுசா எதுவுமே தெரியல அப்படின்னா அவரை பத்தி பேசுற அந்த இடத்துல நீங்க அமைதியா இருக்கிறது நல்லது. நாம அமைதியா இருக்க வேண்டிய 2வது இடம் ரொம்ப உணர்ச்சி வசப்பட்ட நிலையில இருக்கிறது. காதலன் படத்துல கூட இந்த விஷயத்த இயக்குனர் சங்கர் அட்டன் பண்ணியிருப்பார். அதாவது அழுகையோ சந்தோஷமோ எந்த உணர்ச்சியா இருந்தாலும் ஒரு 5 நிமிஷம் அதை தள்ளி போடணும் அப்படின்னு சொல்லியிருப்பார். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்ம ரொம்ப சந்தோஷமா இருக்கிறப்பையும் நம்ம பேசணும்னா நம்ம ஒரு ஒரு தவறான நம்பிக்கை, ஃபால்ஸ் ஹோப் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லைன்னா நான் அதை உங்களுக்கு செஞ்சிருவேன் அப்படின்னு அப்போ இருக்கிற சந்தோஷமான மனநிலையை வச்சுட்டு நீங்கள் ஏதாவது ப்ராமிஸ் பண்ணிடுறீங்க, அதை செய்ய முடியாத சூழல் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை ரொம்ப துக்கமாக இருக்கிறப்ப நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, ஒருத்தட்ட ஈஸியாக நீங்கள் அவங்கள தப்பாக பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, பழியை தூக்கி போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால நீங்கள் ரொம்ப உணர்ச்சி வசப்பட்ட நிலையில் இருக்கும்போது அந்த இடத்துல அமைதியாக இருக்கிறது தான் நல்லது. அடுத்ததாக நாம் அமைதியாக இருக்க வேண்டிய 3வது இடம். ஒருத்தவங்க ரொம்ப காயப்பட்டு இருக்கிறாங்க அப்படின்னா அந்த இடத்துல நம்ம எது பேசினாலும் அவங்கள இன்னும் அதிகமாக காயப்படுத்தும் அப்படிங்கிற இடத்துல நீங்கள் அமைதியாக இருக்கிறது ரொம்ப நல்லது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு, ஒரு பையன் ரொம்ப நல்லா படிச்சுட்டு இப்போ அவனுக்கு சரியான ஜாப் செட் ஆகாமல் ட்ரை பண்ணிகிட்டே இருப்பான். அவங்ககிட்ட போய் இப்போ என்ன போயிட்டுருக்கு, இப்போ என்ன ஆச்சு, எந்த எந்த இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு இருக்கீங்க, இந்த மாதிரிலாம் நோண்டி கேட்கக்கூடாது. இல்லை ஒருத்தவங்க ஒரு கப்பல் கல்யாணம் ஆகி சில வருடங்கள் அவங்க ப்ரெக்னென்ட் ஆகாமல் இருக்காங்க அப்படின்னா அவங்ககிட்ட போய் என்னாச்சு, உங்களுக்கு எது விசேஷம் இல்லையா அப்படின்னு இந்த மாதிரியான கேள்விகள்லாம் தவிர்க்கணும். நீங்கள் என்ன கேட்டாலும் அந்த இடத்துல அவங்க காயப்படுவாங்க அப்படிங்கிற சூழல்ல அவங்கக்கிட்ட எதுவுமே பேசாமல் அமைதியாக போயிடுறது ரொம்ப நல்லது. அடுத்ததாக நம்ம அமைதியாக இருக்க வேண்டிய 4வது இடம். சில பேருக்கு என்ன பழக்கம்னா, நம்ம என்ன பண்ணுறோம், நம்மளுடைய பேங்க் பேலன்ஸ் என்ன, நம்ம சொத்து என்ன, நம்ம எவ்வளோ ட்ரெஸ் வச்சுருக்கிறோம், நம்மளுடைய ஃப்யூச்சர் பிளான் என்ன, நம்ம பிஸ்னஸ் என்ன, நம்ம என்ன மாதிரியெல்லாம் பிளான் வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறதுல ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க. எல்லா குரூப்லேயும் அந்த மாதிரி ஒரு நபர் கண்டிப்பாக இருப்பார். அவங்க கிட்ட நீங்கள் அந்த இடத்துல அமைதியாக இருக்கிறது ரொம்ப நல்லது. பேசவே முடியாத இடங்கள்ல சின்னதாக சிரிச்சுட்டு அந்த இடத்த கடந்து போகிறது ரொம்ப நல்லது. எல்லாரும் கேட்குறாங்க அப்படிங்கிறதுக்காக நம்ம வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பக்கங்களையும், எல்லா ரகசியங்களையும், எல்லா பிளான்களையும் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. கண்டிப்பாக அந்த இடத்துல நம்ம அமைதியாக இருந்தே ஆகணும். அடுத்ததாக நம்ம அமைதியாக இருக்க வேண்டிய 5வது இடம். ஒரு விஷயத்தை பற்றி நமக்கு எந்த முழு அறிவுமே இல்லாத இடத்துல நம்ம அமைதியாக இருக்கிறது ரொம்ப நல்லது. தமிழில் கூட ஒரு விஷயம் சொல்லுவாங்க. அதாவது நம்ம கை மூடி இருக்கிற வரைக்கும் தான் மற்றவங்களாம் என்ன நினைப்பாங்கன்னா நம்ம கைக்குள்ள ஏதோ வச்சிருக்கோம் அப்படின்னு. ஒருவேளை நம்ம கையை நம்ம திறந்துட்டோம் அப்படின்னா, நம்ம கையில் எதுவுமே இல்லை அப்படின்னா நம்மளை பற்றி அவங்க நினைக்கிறது ரொம்ப கேவலமாக ஆயிரும். அதனால ஒரு விஷயத்தை பற்றி உங்களுக்கு எதுவுமே தெரியலை அப்படின்னா அந்த இடத்துல உங்கள் காதுகளை மட்டும் பயன்படுத்துறது ரொம்ப நல்லது. அந்த விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு தெரியுமா தெரியாதா அப்படின்னு மற்றவங்க கிட்ட நீங்கள் ஓப்பனாக வெளியே காட்டிக்க வேண்டிய அவசியமும் இருக்காது. அப்படிங்கிறதுனால அந்த மாதிரி இடங்கள்ல அமைதியாக இருக்கிறது ரொம்ப நல்லது. அடுத்ததாக நம்ம அமைதியாக இருக்க வேண்டிய 6வது இடம். சில வேளைகளில் சில நபர் ரொம்ப உணர்ச்சி வசப்பட்ட ரொம்ப கஷ்டமான காலகட்டத்தில் இருப்பாங்க. அந்த இடத்துல போய் நீங்கள் அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறேன், இல்லைன்னா அவங்கள நான் எப்படியாவது நெகட்டிவிட்டிலேருந்து பாசிட்டிவிட்டி கொண்டு வர்றேன் அப்படின்னு சொல்லி பெரிய மோட்டிவேஷனலாக பேசுறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வச்சுக்கவே கூடாது. இதுக்கு ஒரு உதாரணம் என்னன்னா, ஒரு துக்க வீடு, சாவு வீடுன்னு வச்சுக்கோங்க. அந்த இடத்துல போனால்
அங்கே போய் ஒருத்தர் வந்து தன்னுடைய அப்பாவையோ யாரையோ இழந்துட்டு அங்கே ஒரு ஆண் நிற்கிறாரு அப்படின்னா, நம்ம தமிழ் கலாச்சாரத்தில் ஒன்று இருக்கும். நேராக அங்கே போயிட்டு எதுவுமே பேச மாட்டாங்க. அவர் சம்மந்தப்பட்டவருக்கு கையை மட்டும் இறுக்கி அப்படியே பிடிச்சிட்டு அப்படியே வந்து உட்காந்துருவாங்க. இது எதை குறிக்குது அப்படின்னா, ஒரு ஃபிசிக்கல் டச். நீங்கள் வந்து வார்த்தைகளால் நம்ம வந்து நம்மளுடைய உணர்வுகளை கடத்த முடியாத இடங்கள்ல நம்ம அமைதியாக அந்த மாதிரியான ஃபிசிக்கல் டச் பண்ணுறது அவங்கள வந்து அவ்வளோ பன்மடங்கு அவங்கள ஆறுதலை பொறுத்துன்னு சொல்கிறாங்க. அதனால தான் அந்த சாவு வீட்டுகள்லாம் வந்து பெண்கள் வந்து இன்னொரு பெண்களை கட்டிப்பிடிச்சி ஒப்பாரி வச்சு அழுகிறது, அவங்கள வந்து வார்த்தைகளை பேசுகிறதே இருக்காது. ஆண்களை வந்து அந்த கை கொடுக்கறதுங்கிற பழக்கம்லாம் நம்ம முன்னோர்கள் வச்சிருக்கிறாங்க. அந்த மாதிரி ஒருத்தவங்க அவங்களுடைய ஃபீலிங்ஸை நம்மக்கிட்ட பகிர்ந்துக்கிற போது நம்ம வந்து கண்டிப்பாக நம்ம ஏதாவது பேசி அவங்கள அந்த மனநிலையை கெடுக்கிறத விட பேசாமல் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு நம்ம காது கொடுத்து கேட்டோம்னா அவங்களுக்கு மிகப்பெரிய ஆறுதலும் அமைதியும் வரும். நாம அமைதியாக அந்த இடத்துல இருக்கிறது தான் ரொம்ப நல்ல விஷயம். அடுத்ததாக நம்ம அமைதியாக இருக்க வேண்டிய 7வது இடம். இது ரொம்ப முக்கியமான ஒரு இடம். இது என்னன்னா, நம்ம வார்த்தைக்கு எங்கே மதிப்பு இல்லையோ அந்த இடத்துல நம்ம பேசவே கூடாது. சில பேர் எல்லா இடத்துலையும் பேசிட்டே இருப்பாங்க. எல்லா குரூப்லேயும் யாராவது ஒரு நபர் அப்படி இருப்பார். தெரியுதோ தெரியலையோ, கேட்குறாங்களோ கேட்கலையோ பேசிக்கிட்டே இருப்பார். அந்த டீம்லேயே ஒருத்தரை மதிக்காமல் இருக்கிறாங்க அப்படின்னா இந்த நபரை தான் யாருமே மதிக்க மாட்டாங்க. எப்பொழுதும் நம்ம வார்த்தைக்கு மரியாதை இருக்கிற இடத்துல பேசணும். நம்ம வார்த்தையை யார் கவனிக்கிறாங்களோ கேட்குறாங்களோ அந்த இடத்துல பேசுறது தான் நமக்கு மரியாதை. இந்த 7 விஷயத்தை நம்ம தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நம்முடைய மரியாதையை நம்ம காப்பாற்றிக்கலாம். 2வது, நல்ல லிசனராக நம்ம மாறும் பொழுது நம்ம மற்றவங்க கிட்ட இருக்கிற சிறந்த விஷயங்களை நம்ம கற்றுக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த 7 விஷயங்களை நம்ம கடைபிடிப்போம் போலே. இந்த விஷயம் உங்களுக்கு பிடித்திருக்குமானால் இதை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் வேறு எந்த மாதிரியான சூழலெல்லாம் நீங்களும் அமைதியாக இருக்கிறீங்க அப்படிங்கிற நல்ல விஷயத்தையும் கமெண்ட்டில் நீங்கள் பதிவு பண்ணுங்கள். தொடர்ச்சியாக இந்த மாதிரியான நல்ல விஷயங்கள் மூலமாக நம்ம தொடர்ந்து இணைந்து பயணம் செய்வோம். நன்றி, வணக்கம். ஹாய் நண்பர்களே, வணக்கம். நான் அரஸ் ராஜா. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ மட்டும் இல்லாமல் நிறைய திரை ஜாமான்களுடைய வரலாறுகளையும் இதில் பதிவு பண்ணியிருக்கிறேன். அரசியல்வாதிகளுடைய வரலாறுகள், இந்த உலகத்திற்கு நம்ம சமுதாயத்திற்கு யாரை நம்ம அடையாளமாக வச்சுக்கணும், யாரை முன்னிறுத்தணும் அப்படிங்கிற மாதிரியான ரொம்ப முக்கியமான இந்த சமூகத்திற்காக உழைத்த மக்களுடைய ரொம்ப கவனிக்கப்படாத, பரவலாக மக்கள்கிட்ட போய் சேராத நல்ல மனிதனுடைய நிறைய வரலாற்று தகவல்களை இந்த சேனலில் நான் பதிவு பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் நிறைய கமர்ஷியலான விஷயங்கள், ஒரு லைஃப்பில் ரொம்ப முக்கியமான சம்பவங்கள் மூலமாக அவங்க லைஃப் வந்து வேறு கட்டத்துக்கு தாண்டின மாதிரியான அதி அற்புதமான சம்பவங்களை சந்தித்த மனிதர்களை பற்றியும் நான் இந்த சேனலில் பதிவு பண்ணியிருக்கேன். ஸோ இது எல்லாமே இந்த ஆர்எஸ் ராஜா டாக்கீஸோடைய பிளேலிஸ்ட்டில் இருக்குது. நிறைய நூற்றுக்கணக்கான வீடியோக்கள் இருக்குது. இதில் உங்கள் ரசனைக்கு ஏற்ற மாதிரியான வீடியோக்களை நீங்கள் செலக்ட் பண்ணி பார்க்கலாம். இதில் இருக்கிற நிறை குறைகளையும் எனக்கு நீங்கள் வந்து கமெண்டில் பதிவு பண்ணுங்கள். மேலும் வேறு எந்த மாதிரியான வீடியோக்களை போடலாம் அப்படிங்கிற விஷயங்களையும் நீங்கள் பதிவு பண்ணலாம். தொடர்ந்து நம்ம பயணம் செய்வோம். இது உங்களுக்கு ரொம்ப பிடித்திருக்குமானால் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலை மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.